कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। ஆச்சாரியனுடைய பரமானுகிரகத்தாலே நடக்கக்கூடிய இந்த காலக்ஷேபம், அதுவும் சாதுர்மாசிய சங்கல்பம் அப்படிங்கிற காலத்துல இது நடக்கிறது. பொதுவாகவே சாதுர்மாசியம் அப்படின்னு சொன்னா இந்த 4 மாசம்ங்கிறது இப்ப 2 மாசம் நான் எடுத்த விரதம் அப்படிங்கிறதுக்கு, அந்த 2 மாதங்கள்ல மடாதிபதிகளோ ஆச்சாரிய புருஷாலோ ஜியாக்களோ அந்த 2 மாசங்களும் சஞ்சாரம் இல்லாமல் அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு வேதாந்த விசாரம் பண்ணுவார்கள். அவ்வாறு அவர்கள் வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு சிஷ்யர்களான நாம் சென்று ஆச்சாரியன் அடிபணிந்து அவர்களிடத்துல அர்த்த விசேஷம் கேட்பது என்பது இந்த சாதுர்மாசியம் அப்படிங்கிற இந்த காலத்தினுடைய லட்சணம். இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் அப்படின்னு ஆயிடுத்து, சாதுர்மாசியமும் ஆன்லைன் ஆயிடுத்து. நம்ம சுவாமி அவருடைய திருமாளிகள் எழுந்தருளி இருக்கார். சிஷ்யாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எழுந்தருளி இருக்கோம். சிஷ்யாக்கள் எழுந்தருளி இருக்கோம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம்ங்கிறதுனால அடியான்னு சொல்லிட்டு சிஷ்யாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். அப்ப இத்தனை பேரையும் சுவாமி ஒரு இடத்துல கூட்டு உட்கார வச்சு இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றாருன்னா, இதுக்காக நாம சுவாமியினுடைய திருமாளிகைக்கு போல அவரவர்கள் குடிசையிலேயே இருந்து கொண்டு இந்த நல்ல விஷயங்களை கேட்கணும் என்பது சுவாமி நம்முடைய ஆச்சாரியன் சுவாமியினுடைய திருவுள்ளம். அப்ப எதை கேட்கலாம், எதை கேட்கலாம்னா, கேட்கணும்னு ஆசை இருந்தா எதை வேணா கேட்கலாம். ஆனா பொதுவாகவே கேட்பது என்றால் சாத்வீகமான சிந்தனையை எது உண்டு பண்ணுமோ அதைத்தான் கேட்கணும்னு சொல்றான். அடுத்தாத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். அதை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் ரொம்ப அழகான ஒரு சாட்டு ஸ்லோகமே இருக்கு. இந்த சாட்டு ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே என்னன்னா, காவியசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் அந்நேஷாம் து மனுஷியானாம் நித்திரையா கலகேனவா அப்படின்னு சொல்லியிருக்கு. நன்னா படிச்சவா, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவா, சாத்வீகமான சிந்தை இருக்கிறவா, இது தர்மமா அது தர்மமான்னு விசாரம் பண்ணக்கூடியவா, அவா காவியங்கள் சாஸ்திரங்கள் இதை வாசிக்கிறது இதை கேட்கறது இதுலயே பொழுதுபோக்குவா. சரி, அப்படி இல்லாதவர்கள், அதாவது காவியம் வாசிக்கணும், சாஸ்திரம் வாசிக்கணும், எது தர்மம்னு தெரிஞ்சுக்கணும், இதிகாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புராணங்கள்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுல சொல்லப்பட்ட தர்மங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசை இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, அதுக்கு 2 லட்சணம் சொன்னா, நித்திரையா கலகேனவா, ஒண்ணு நல்லா சாப்பிடுவா தூங்குவா, இல்லைன்னா சாப்பிட்டது ஜெரிக்கணுங்கிறதுக்காக நல்லா கலகம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு. அப்போ ஆச்சாரியனுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு கிருபை இருந்தா நம்ம எல்லாம் சாத்வீகமான பாதையில கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அது மட்டும் கிடையாது, இன்னொன்னும் எத்தனையோ விஷயங்களை கேட்கலாம். ஆனா எது ரொம்ப முக்கியமா கேட்கணும்னா, நம்முடைய தர்மம் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸ்வதர்மம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸ்வதர்மம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் அப்படின்னு ஆச்சாரிய கிருதயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் உபதேசம் பண்ணினது இரண்டு வகை. ஒன்று தானே உபதேசம் பண்ணினான், மற்றொன்று ரிஷிகள் ஆச்சாரியர்கள் மூலமாக உபதேசம் பண்ணினான். அப்படி ஆச்சாரியர்கள் ரிஷிகள் மூலமாக உபதேசம் பண்ணியதுதான் மகாபாரதம்னே வச்சுக்கலாம். ஏன்னா மகாபாரதம் முழுவதும் உபதேசங்கள். எது தர்மம், எது அதர்மம், எதை எப்படி பண்ணணும், எதை எப்படி பண்ணக்கூடாது. தர்மபுத்திரன் தர்மம் சொல்றான், சகாதேவன் தர்மம் சொல்றான், வியாசர் தர்மம் சொல்றார், மார்க்கண்டேயர் தர்மம் சொல்றார். மகாபாரதம் எங்கு பார்த்தாலும் தர்மம் தான். விதுரன் தர்மம் சொல்றான். யக்ஷனுக்கும் தர்மபுத்திரனுக்கும் பிரச்சனம் நடக்கிறதே, அதுலயும் தர்ம விசாரம். ஆனா இது எல்லாத்திலையும் இது எதுக்குமே இல்லாத ஒரு கௌரவம், ஒரு பெருமை எதுக்கு உண்டுன்னா விதுர நீதிக்கு உண்டு. மார்க்கண்டேயர் உபதேசம் பண்ணியிருக்கார், அதுக்கு மார்க்கண்டேய நீதி அப்படின்னு எங்கேயும் சொல்ல காணும். மார்க்கண்டேயர் உபதேசம் பண்ணினார். தர்மபுத்திரன் உபதேசம் பண்றான், தர்மபுத்திர நீதி அப்படின்னு எங்கேயும் விவகாரம் இல்லை. மகாபாரதம் பாடின வியாசரே உபதேசம் பண்றார், வியாச நீதி அப்படின்னு எங்கேயும் இல்லை. ஆனா இந்த விதுரன் சொன்னதுக்கு மட்டும் விதுர நீதி அப்படின்னு பேர். அதுக்கு என்ன காரணம்னா, கேட்கிறவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் தப்பு பண்றான். எல்லாம் தெரிஞ்சவனுக்கு சொல்றவனுக்கும் எல்லாம் தெரியும், இவன் தவறு பண்ணாதவனாக இருக்கான். ரெண்டாவது, கேட்கிறவன் ராஜா, சொல்றவன் அவங்கிட்ட வேலை செய்யறவன். மூணாவது, கேட்கிறவனும் சொல்றவனும் ரெண்டு பேரும் பிராதாக்கள், ரெண்டு பேரும் உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள். தகப்பனார் ஒருத்தர், தாயார் வெவ்வேறு. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப தைரியமா விதுரன் திருதராஷ்டனுக்கு நீதி எடுத்து சொல்றான். அதுதான் விதுர நீதி. இதுல 8 பாகங்கள். இதுல பல இடங்கள்ல திருதராஷ்டன் கேள்வி கேட்டு விதுர நீதி சொல்றான். விதுரனே தனக்கு தெரிஞ்ச நீதி, தன்னுடைய அனுபவத்துல தனக்கு கிடைத்த நீதியை சொல்றான். தான் பெரியவர்கள்ட்ட கேட்ட நீதியையும் எடுத்து சொல்றான் திருதராட்டனுக்கு. அப்படியே சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லிட்டு வரப்போவே இப்ப 2வது அத்தியாயத்துல போன வாரம் வெள்ளிக்கிழமையோட இந்த காலக்ஷேபம் முடிஞ்சிருந்தது. 2வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். யாரோட யார் சேரணும், சங்காத் சஞ்சாயதே காமகான்னு கீதாச்சாரியன் தெரிவிக்கிறான். நல்லவா எங்க இருக்காலும் அங்க போய் மாடோட சேர்ந்து விடணும். சேர முடியலைன்னா பேசாம இருக்கணும். கெட்டவர்களோட ஒரு காலத்திலும் சேரக்கூடாது. என்ன காரணம் சொல்றான்னா, நல்லவர்கள் கெட்டவர்களோடு சேர்ந்து விட்டால் கெட்டவர்கள் நல்லவர்கள் ஆக மாட்டான். அதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த நல்லவர்களும் கெட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதே போல அப்படின்னா, நல்ல விறகு காஞ்சதும் இருக்கு, பச்சையும் இருக்கு. அடுப்புல காஞ்ச விறகு கட்டையை வச்சா நல்லா எரியும். 4 காஞ்ச விறகு வச்சு நடுவுல ஒரு பச்சை விறகு வச்சாலும் அந்த 4 காஞ்ச விறகோடு சேர்ந்ததுனால இந்த பச்சையான விறகு கட்டையும் எரிஞ்சுடும். அதுபோல கெட்டவர்களோட நல்லவர்கள் சேர்ந்தால் இவர்களும் கெட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே யாரோட சேரணும்னா, முடிந்தால் நல்லவர்களோடு சேர வேண்டும். இல்லையா, முடியலையா, கவலைப்பட வேண்டாம். கெட்டவர்களோடு நிச்சயம் சேர்வது என்பது கூடாது. அடுத்து விதுரன் சொல்றான், ருத்ராட்டம் சஞ்சயன் போயிட்டு வந்திருக்கான், நாளைக்கு காலையில் சபையில வந்து சொல்றேன்னு சொன்னான். சஞ்சயன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பயப்படுறியே. ஒரு சபையில எப்படி பேசணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், கேட்டுக்கோ. இருக்கிறதுலயே ரொம்ப கட்டுமானது என்னன்னா பேசுறதுதான். ஒருவனுக்கு பேச தெரியலைன்னா அவன் அமைதியா இருந்து விடலாம். பேசுறேன்னு சொல்லி தப்பு தப்பா பேசக்கூடாது.
அதுவும் உலகத்துல அந்த வாக்க அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனசுல நினைச்ச உடனே வார்த்தை வந்துடும். வாக் சம்யமோஹி நிருபதே சுதுஷ்கரதமோ மதஹ அர்த்தவச்ச விசித்திரம் அர்த்தவச்ச விசித்திரம் ந அர்த்தவச்ச விசித்திரம் ச ந சக்கியம் பகுபாஷித்தும் சுதுஷ்கரஹா தமோ மதஹா. வாக்கை அடக்குவதுங்கிறது ரொம்ப கட்டம். பேசாம இருன்னு சொன்னா, ஐயோ என்னால முடியாதேம்பா. பேசுன்னு சொன்னா ஆரம்பிச்சு விட்டாலும் நிப்பாட்டவே மாட்டான். சரி அப்படி பேசுறது சரி. எப்படி பேசணும்னா, அர்த்தவச்ச பேசுறப்போ அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசணும். நல்ல கருத்து இருக்கணும். விசித்திரம்னா ஆச்சரியம்னு அர்த்தம். அதாவது இதுக்கு முன்னாடி நாம இதுவரையும் இது மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் கேட்கவே இல்லையே, அவ்வளவு நன்னா சொல்றாரே என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக பேச வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணினோம்னா அந்த வார்த்தைகள் யாரேனும் ஒருத்தரை பாதிக்கும். அதனால ஒரு காயம் உண்டாகும். அந்த காயத்துக்கு எங்கேயுமே மருந்து கிடையாது. கையில ஒரு காயமானது, கால்ல ஒரு காயமானது, புண்ணு உண்டானா அதுக்கு மருந்து போட்டு விடலாம். மருந்து போட்டா அந்த புண்ணு நன்னா ஆறிடும். ஆனா நம்ம வார்த்தையால ஒருத்தரை காயப்படுத்தினோம், அதனால அவருக்கு ஒரு புண்ணு உண்டானா அந்த புண்ணு ஆறவும் ஆறாது. இரண்டாவது அவர் மனசுல அது எப்பொழுதும் நிரந்தரமா தங்கிடும். அதனால திருதராட்டிரன் எப்போதுமே பேசுறதாக இருந்தா முடிஞ்சா நல்ல வார்த்தைகளை பேசணும். இல்லைன்னா பேசவே கூடாது. இதுக்கு ஒரு உதாகரணம் சொல்றான் விதுரன். ஒரு பெரிய மரம், அதை நன்னா வெட்டிவிட்டா, கோடாரியால வெட்டிவிட்டா. வெட்டினாலும் அந்த மரம் நன்னா துளிர்த்து வெளியில வந்துடும். எதை போல அப்படின்னா, ஒரு அம்பு தைத்து புண்ணு உண்டானால் அந்த புண்ணுக்கு மருந்து போட்டா அது ஆறிடும். ஆனா தவறான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியதாலே மனசுல புண்ணு உண்டானா அது ஒரு நாளும் ஆறாது. அப்ப எப்படி பேசுறது? யாருக்கு கேட்ட உடனே மங்களமாக காதுல விழுமோ, யாருக்கு கேட்ட உடனே சந்தோஷம் உண்டாகுமோ, எந்த வார்த்தைகளை சொன்னால் ஆனந்தம் உண்டாகுமோ அந்த வார்த்தைகளை பேசணும். அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக் சுபாஷிதா சைவ துர்பாஷிதா ராஜன் அனர்தா யோபபத்யதே. அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக் சுபாஷிதா. அழகான வார்த்தைகளை பேசணும். அப்படி அழகான வார்த்தைகளை பேசினா கேட்கிறவாளுக்கு ஆனந்தமாவும் இருக்கும். அது கேட்கிறவாளுக்கு மங்களமாவும் இருக்கும். ஹே ராஜன், ஹே திருதராட்டா, அப்படி அழகான வார்த்தைகளை பேச முடியலைன்னா பேசாம இருக்கணும். அழகான வார்த்தைகளையும் பேச முடியாது, பேசாமலும் இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றான்னா, ஏதோ தெரிஞ்சதை பேசணும்னு ஆரம்பிச்சுடுறா. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, தவறான வார்த்தைகள் வருது, விபரீதமான அர்த்தங்கள் உண்டாகிறது. அதனால யாராலையும் தீர்க்க முடியாத பெரிய துக்கம் உண்டாகும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருதராட்டிரன் பேசுறதுல. இப்ப இந்த விதுரன் என்ன பண்றான்னா, 8 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு அத்தியாயம் முடியறப்பவும் விதுரன் சொல்றான், அண்ணா உனக்கு நான் தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். சஞ்சய நாளைக்கு காலையில சபைக்கு வந்து சொல்ல போறான். இப்ப நான் சொல்ற தர்மங்கள் எல்லாம் நன்னா கேட்டுக்கோ. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு விடாதே. மனசுல இந்த தர்மங்கள் எல்லாம் நிக்கணும். எப்போ என்ன கூட்டு எது தர்மம்னு கேட்டு எனக்கு தெரிஞ்ச தர்மங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுறேன். ஆனால் அந்த தர்மங்களை கேட்டு அதன்படி நீ நடக்க வேண்டும்.
அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய கடைசி முடியறப்பவும் சொல்றான். இப்ப 2 அத்தியாயங்கள் முடிந்தது. 3வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே சொல்றான். ஆர்ஜவம் பிரதிபத்யஸ்ய புத்ரேஷு சததம் விபோ இஹ கீர்த்திம் பராம் பிராப்ய பிரேத்ய ஸ்வர்க்கம் அவாப்ஸ்யசி. விபோ அப்படிங்கிறான் திருத்தராட்டனை பார்த்து, ஹே ராஜன், ஆர்ஜவம் பிரதிபத்யஸ்ய புத்ரேஷு, உம்முடைய பிள்ளைகளான பாண்டவர்களிடத்திலே தர்மத்தோடையும் பிரியமாய நடந்துக்கும். அவர்களிடத்துல தவறாக நடந்து கொள்ளக்கூடாது, அவர்களிடத்துல நேர்மையாக நடந்துக்கும். அவ்வாறு பாண்டவர்களிடத்திலே நேர்மையாக நடந்து கொண்டால் இந்த லோகமே கொண்டாடக்கூடிய கீர்த்தி, புகழ், நல்ல பெயர் உமக்கு உண்டாகும். அதனால உமக்கு புண்ணியம் உண்டாகும். அதனால உயர்ந்த லோகங்களை நீர் கண்டிப்பாக அடையலாம் அப்படின்னு சொன்னான். அப்போதான் திருதராட்டன் கேட்டான், விதுரா, நீ சொன்னதை கேட்டு பாண்டவர்கள்ட்ட நான் பிரியமா நடந்துட்டா புகழ் உண்டாகும்னு சொல்றிய, அப்போ புகழ் எதனால உண்டாகும்? திருதராட்டன் கேட்கிறான் விதுரனை. விதுரன் பதில் சொன்னான், எவன் சாஸ்திரப்படி நடக்கிறானோ அவனுக்கு புகழ் உண்டாகும். சாசனாத்து இது சாஸ்திரம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இத பண்ணு இத பண்ணாதே அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். சாஸ்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதை நாம் சர்வாத்மனா பண்ணக்கூடாது. சாஸ்திரம் இத பண்ணுன்னு சொன்னதை நாம நிச்சயம் பண்ணணும். யாவத் கீர்த்தி மனுஷ்யஸ்ய புண்ணியாலோகே பிரகீயதே தாவது ச புருஷ வியாக்ர ஸ்வர்கே லோகே மகீயதே. புருஷ வியாக்ர, திருதராட்டன புருஷ வியாக்ரன்னு கூப்பிடுறான் விதுரன். சாஸ்திரம் சொன்னபடி நடந்து கொண்டால் உனக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும். நான் உடனே திருதராட்டன் கேட்டான், விதுரா, நான் சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சேன், அதெல்லாம் நியாயம்தான், நான் எனக்கு எல்லாம் இப்ப மறந்து போயிடுச்சுடா. எதுவுமே வழக்கத்துல இருக்கணும், அனுஷ்டானத்துல இருக்கணும், அல்லது அனுஷ்டானத்துல இருக்கிறவாளோட சேர்ந்து இருக்கணும். அப்போதான் நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கும். விதுரா, சாஸ்திரம் எது தர்மம்னு சொல்றது? எதை பண்ணினா நமக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும்னு சொல்றது? எதை பண்ணினா வசந்த லோகம் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்றது? அதை நீ எனக்கு சொல்லணும். நான் உடனே ரொம்ப அழகா சொன்னான் விதுரன், கோவில் கட்டணும், அல்லது கட்டின கோவிலுக்கு உண்டான பராமரிப்பு இருக்கு இல்லையா, திருவாராதனத்துக்கு உண்டானதான திரவிய சகாயம் பண்றது பாரமான புண்ணியத்தை கொடுக்கும். நம்மளையே ஈடு வியாக்கியானத்துல சொல்றார், புதுசா கோவில் கட்டுறதை விட இருக்கிற கோவிலை நல்லா பராமரிக்கணும்னு சொல்றார். முதல்ல கோவில் கட்டணும், கட்டுறதுனால உனக்கு புண்ணியம் உண்டாகும், லோகம் உன்னை கொண்டாடும் திருதராட்டான்னா. அடுத்ததாக, யாத்ரீகர்கள் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறவாளுக்கு ஆகாரம் வேணும், இளைப்பாறத்துக்கு இடம் வேணும், தாகத்துக்கு தீர்த்தம் வேணும். பயம் இல்லாம ஒரு இடத்துல தங்கணும்னா அதுக்கு அவர்கள் வந்து தங்கக்கூடிய விடுதின்னு சொல்றா இல்லையா, சத்திரம் யார் ஒருவன் கட்டுறானோ அவனுக்கு புண்ணியம் உண்டாகும். இந்த இடத்துல ஒரு இன்னர் மீனிங் என்ன தெரியுமா? யாத்ரீகர்களுக்கு சத்திரம் கட்டுறது முக்கியம்னு தெரிஞ்சவொண்டு சத்திரம் கட்டு திருதராட்டா வேண்டான்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியம் பாண்டவர்களுக்கு அவர்களுடைய சத்திரத்தை கொடுக்கறது. ராஜ்யத்தோடு பாண்டவர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை புடுங்கிண்டோ அவர்களை வீதியில ஓட விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க தங்குவான்னு அவங்களுக்கு சத்திரம் கட்டியிருக்கேன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவன் யாத்ரீகன் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறவன், அவன் தங்கறதுக்காக சத்திரம் கட்டி கொடுவோம். அடுத்து சொன்னான், உனக்கு புண்ணியம் உண்டாகணும்னா பாடசாலை வச்சிருக்கா இல்லையா, பாடசாலையில சிறு குழந்தைகளை சேர்த்து வேதாத்தியனம் பண்ண சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து வேத மாதாவை காப்பாத்தி வேதம் எல்லா இடத்துலயும் எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றா இல்லையா, அப்படி பண்ணினா உனக்கு ஸ்ரேயஸ் உண்டாகும்.
அடுத்து முக்கியமா சொன்னான், ரொம்ப தாகத்தோடு வருவாளுக்கு தண்ணீர் பந்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்றான் விதுரன். திருதராட்டிரா தண்ணீர் பந்தல் கூட ஒரு காலத்துல தான், கோடை காலம் யாரோ தண்ணீர் பந்தல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே தீர்த்த தாகத்துக்கு உபயோகமா இருக்கணும்னா குளம் கட்டணும். அது மாதிரி குளங்கள் கட்டினா உனக்கு புண்ணியம் உண்டாகும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னார். வைராக்கியம், பரிபூரணமான வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவா சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டவா, எதிலும் ஆசைப்படாதவா, தனக்கு இதை வேணும்னு கேட்க கூடாதவா, கேட்காதவா, அவர்கள் தங்கள் அனுஷ்டானங்களை பண்ணிண்டு வேதாந்த விசாரம் பண்ணிண்டு பகவத் விஷயத்தையே எல்லாருக்கும் எடுத்து சொல்ற இல்லையா, அந்த சந்நியாசிகள் தங்கறதுக்கு மடங்கள் கட்டினா உனக்கு புண்ணியம் உண்டாகும். ருத்ராட்டா கடைசியா ஒண்ணு சொல்றேன். எங்க நதிகள் உண்டோ, எங்க ஆற்றங்கரைகள் உண்டோ, அங்கெல்லாம் படித்துறைகள் கட்டணும். படித்துறைகள் கட்டுறதுன்னா, இவ இறங்கி தீர்த்தமாடுறதுக்கு வசதி பண்ணினா, அதை விட உலகத்துல புண்ணியம் எதுவும் கிடையாது. திருதராட்டா உன்னை நன்னா தெரிஞ்சுக்கோ, இது எல்லாம் நீ பண்ண முடியும். அந்த அளவுக்கு உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா இப்ப இத கேட்கக்கூடிய நாம என்ன பண்ணலாம்னா, இதுல ஏதேனும் ஒன்னையாவது பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். சரி, அது மட்டும் கிடையாது. இத பண்றதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு உண்டு. திருதராட்டா சத்திரம் கட்டி விடலாம், கோவில் கட்டி விடலாம், பாடசாலை கட்டி விடலாம், தண்ணீர் பந்தல் வச்சு விடலாம், குளம் வெட்டி விடலாம், சன்னியாசிகள் இருப்பதற்கு மடம், படித்துறை, இதெல்லாம் பண்ணி விடலாம். இதெல்லாம் இவர் இருக்கிற வரைக்கும் நன்னா நடக்கும். இத கட்டினவர் காலத்துக்கு பின்னாடி இதெல்லாம் விட்டுவிட்டான்னா அந்த தர்மம் நிற்காதே. அதை நம்பி இருக்கிறவாளுக்கு வேற ஜீவனம் இல்லையே. அதை நம்பி இருக்கிறவா வேற எங்கு போவார்கள்? அதனால இங்க ரொம்ப அழகா விதுரன் சொன்னான், இத கட்டுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உன்னுடைய காலத்துக்கு பிறகு இதுல எந்த குறையும் இல்லாமல் அதே சௌகரியத்தோடு இதை நடத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும். ரொம்ப அழகான வார்த்தை இது. ஏதோ நீ இருக்கிற காலம் வரைக்கும் இதெல்லாம் பண்ணிவிடும், நான் இருக்கிற வரையும் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது இல்லை. அதுவும் பழைய காலங்கள் எல்லாம் குடும்பங்கள்ல பெரியவா தங்க கடைசி காலம் வந்து கொடுத்துனா ஆத்துல இருக்கிறவாளை கூட்டு சொல்லுவா, இன்ன இன்ன தர்மங்கள் அடியே என்ன அடியனுடைய தகப்பனார் பண்ணிட்டு இருந்தான்னு நான் பண்ணியிருக்கேன். இப்ப என்னுடைய கடைசி காலம் வந்து கொடுத்தோம், அதனால என்னென்ன தர்மங்களை நான் பண்ணணும்னு எழுதி வச்சு பழைய காலங்கள் எழுதியே வைப்பா. ஏன் எழுதி வச்சு விடுவான்னா அப்பதான் மறக்காம இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு காரணம் என்னன்னா, அவா தர்மங்கள் பண்ணியிருப்பா ஓரளவுக்கு, அவளுடைய சந்ததியில அந்த தர்மங்கள் பண்ணினதுனால அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு நிறைய ஐஸ்வர்யம் உண்டானா அவ இன்னும் நிறைய தர்மங்கள் பண்ணுவா. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவா, புதுசா ஆரம்பித்த தர்மங்கள் எல்லாம் எழுதி வைப்பா. அப்போ இந்த தர்மம் வளர்ந்துட்டே வருமே. அதுக்காக பழைய காலங்கள்ல இதெல்லாம் பண்ணினா திருதராட்டா, இத பண்ணினா உனக்கு புண்ணிய லோகம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து ரொம்ப அழகாக சொல்றான், ஒருத்தனுடைய கஷ்டம், ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா எவ்வளவு நாள் கஷ்டப்படுவான் அப்படின்னு கேட்கிறான் திருதராட்டன். அதுக்கு விதுரன் சொன்னான், திருதராட்டா ஒருத்தனுடைய கட்டம் ஆயுசு வரைக்கும் அவன் இந்த லோகத்துல எவ்வளவு நாள் சஞ்சாரம் பண்றானோ, எவ்வளவு நாள் அவன் பிராணனோடு இருக்கானோ, எவ்வளவு நாள் அவன் உயிரோடு இருக்கானோ, அது வரைக்கும் அவன் கட்டம்தான் விடுவான். திருதராட்டன் கேட்டான், அவன் யாரு? நான் அழகா சொல்லிட்டான். இது கேட்டாலே நமக்கு ரொம்ப கட்டமா தான் இருக்கு. பொய்யான சாட்சி சொல்றவன். இந்த சாட்சினா ஏதோ கோர்ட்ல போய் ஆமாம் அப்படின்னு சொல்லி 3 தரம் சொல்றாளே, அது அர்த்தம் கிடையாது. பொய்யான சாட்சினா நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைங்கிறதுக்காண்டி அவ தப்பு பண்ணினான்னு சொல்றது கூட சாட்சி தானே. அதை பண்ணக்கூடாது. அது மாதிரி சாட்சி சொல்றவாளுக்கு ஆயுசு வரைக்கும் அந்த பாவம் அவளை விடாது. அதே மாதிரி தீர்ப்பு சொல்றவா, தீர்ப்பு சொல்றவானா யாராக வேணா இருக்கலாம். இதுக்கு அவர் நீதிபதியாகத்தான் இருக்கணும், அது ஒரு கோர்ட்டாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஆத்திலேயே குடும்பங்கள்லயே எவ்வளவோ விவகாரங்கள் வருது. அப்ப அதுக்கு ஒரு தீர்ப்புன்னு சொல்றா இல்லையா,
அந்த தீர்ப்பு நியாயமாக இருக்கணும். அப்படி நியாயமான தீர்ப்பு சொல்லாதவன், பொய்யா சாட்சி சொல்றவன், இவாளுக்கு கட்டம்ங்கிறது இவா பிராணன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இவாளை விட்டு போகாது. அதனால இப்ப சொல்றான் திருதராட்டா, பாண்டவாளுக்கு உண்டான ராஜ்யம் எவ்வளவு உண்டோ அதை கொடுத்துரும். உடனே திருதராட்டன் கேட்டான், பாண்டவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்றியே, ஒருத்தன் இதை வேணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு அது கிடைக்கணும் இல்லையா? அவனுக்கு அது கிடைக்கணும்னா அவனுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? அவனுடைய ஸ்வரூபம் என்னவா இருக்கணும்? அவன் இப்படி இருந்தா அவன் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? விதுரன் சொன்னா, இது ஒரு கேள்வியாக நீ கேட்கணுமா? திருதராட்டா, இவ்வளவு நேரமா சொல்லிட்டு வந்திருக்கேனே. யதா யதா ஹி புருஷா கல்யாணே குருதே மனஹா ததா ததா அஸ்ய சர்வார்த்தா சித்தியந்தே ந அத்ர சம்சயா. இந்த விதுரநீதியினுடைய சாரமான ஸ்லோகம்னு கூட இதை வச்சுடலாம். யதா யதா ஹி புருஷா கல்யாணே குருதே மனஹா. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை பண்ணணும்னு தன் மனசை செலுத்துறானோ, இப்ப நல்ல காரியம் பண்ணணும்னா மனசு ஈடுபடணும்னா அவன் நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைச்சு விட்டானா அவன் சாதுவாக இருக்கணும். அப்ப நல்லதை நினைக்கிறான், நல்ல காரியங்களை பண்றான். அப்படி நல்ல காரியங்களையே பண்றவனுக்கு எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் பண்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அவன் ஆசைப்பட்டது எல்லாம் அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ததா ததா அஸ்ய சர்வார்த்தாக சித்தியந்தே நான் அத்திர சம்சயா. அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது திருதராட்ரா. அடுத்து ஒண்ணு சொன்னான், படிச்சவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னான். படிச்சவன் தான் படித்த படிப்பு, முதல்ல சொல்றான் விதுரன், ஒருவன் எதை படிக்கணும்னா, ஒருவன் எந்த குலத்தில் பிறந்தானோ அந்த குலத்திற்கு ஏற்றவாறு படிக்க வேண்டும். தான் எதை படித்தானோ அதற்கு ஏற்றவாறு அனுஷ்டானம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் படித்த படிப்பு அவனை விட்டு போய்விடும். விதுரா, நீ என்ன சொல்றாய்? படிச்சவனா இருக்கணும், படிச்சதுக்கு ஏற்றதான அனுஷ்டானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றியே. அப்ப எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லும், ஒரு மனுஷன் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுல இருந்து அவனுடைய அனுஷ்டானம் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டா எதை பண்ணணும்னு என்ன புரிஞ்சுக்கலாமே. எதை பண்ணவே கூடாது அப்படின்னு கேட்டான் திருதராட்டன். இது 3வது அத்தியாயம். அப்ப சொல்றான், முதல்லயே சொல்றான், மதுபானம் கூடவே கூடாது. அடுத்து 2வது சொல்றான், யாரோடையும் விவாதம் பண்ணுவதோ சண்டை போடுவதோ கூடாது. 3வது சொல்றான், தான் ஒருவனாக இருந்து கொண்டு ஒரு பெரிய கூட்டம் வந்ததுன்னா அவளை எதிர்ப்பது என்பது கூடாது. அதாவது தன்னுடைய சக்தி என்ன என்பதை புரிந்தவன். இது 3வது. 4வது ரொம்ப முக்கியமானது ஒண்ணும் இந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. ஒரு பர்த்தா ஒரு பத்தினி இவாளை எந்த காலத்திலையும் பிரிப்பது கூடாது. 5வது பங்காளிகள் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டாகுமாறு செய்வது, ஒருவரை பற்றி மற்றொருவரிடத்திலே தவறாக பேசுவது, அவர்களுக்குள்ள விரோதம் உண்டாகுமாறு செய்வது. அடுத்து தேசத்து ராஜாவோடு விரோதம் செய்து கொள்ளுதல். அடுத்ததாக சொல்றான், தவறான பாதையிலே செல்லுதல். இது ஒரு நாளும் கூடாதுங்கிறான். மத்தியபானம் கலகம் பூக வைரம் பாரியா பத்யோரந்தரம் ஞாதிபேதம்
ராஜத்விஷ்டம் ஸ்திரிபும்சயோர் விவாதம் வர்ஜ்யான் யாகூயஸ்ச பந்தாக பிரதுஷ்டாக. அடுத்து இந்த இடத்துல கீழே ஒரு இடத்துல சொன்னான் இல்லையா, சாட்சியாக பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் இல்லையா விதுரன். அப்ப திருதராட்டன் கேட்கிறான், விதுரா யார சாட்சியாக வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிவிட. இப்ப கேள்வி யார சாட்சியாக வைத்துக் கொள்ளலாம்னு கேள்வி கேட்கிறான். இப்ப அதுக்கு விதுரன் யார சாட்சியாக வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லல, யாரை வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவா எல்லாம் கூடாதுன்னு எப்போதுமே எதை பண்ணக்கூடாதோ அதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 2வது பாசுரத்திலேயே வியக்தமாக அருளி செய்த வார்த்தை, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் வையத்துயின்ன பரமன் அடிபாடி நெய் உண்ணோம். இந்த பாசுர கிரமமே எப்படி இருக்குன்னா, பண்ணக்கூடாததை முதல்ல சொல்லி பண்ண வேண்டியதை பின்னாடி சொல்றான். ஏன் பண்ண வேண்டியது அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை முதல்ல சொல்லி அனனுஷ்டானத்தை பின்னாடி சொல்லி இருக்கலாமே. எங்கேயுமே எதை பண்ணக்கூடாதோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், எதை பண்ணுவது தவறோ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த இடத்துல விதுரன் சொல்றான், திருதராட்டன் யார சாட்சியாக வைத்துக் கொள்ளலாம். நான் விதுரன் சொன்னான், யாரை சாட்சியாக வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லிவிடுறேன் நான். ஏன்னா இது ராஜநீதி, இது ராஜாக்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருக்கார், அவரிடத்துல வந்து 4 பேர் விவகாரங்களுக்கு வரானா அவருக்கும் இது பொருந்தும். இப்ப யார சாட்சி வச்சுக்க கூடாதுன்னா, ஒரு காலத்துல திருடி ஜென்மா நடத்தினவன் இன்னைக்கு வியாபாரம் பண்றான். ஒரு காலத்துல திருடனாக இருந்தான், இன்னைக்கு வியாபாரம் பண்றான். ஒரு வகையில ரெண்டும் ஒண்ணுதான், பர்சன்டேஜ் தான் வித்தியாசமா இருக்கு. அவனை எக்காரணத்திலும் சாட்சியாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நல்லவன போல வேஷம் போடுறான் இல்லையா, அவனை சாட்சியாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு எதிரியாக இருப்பவன், அவனை நாம சாட்சியாக வைத்துக் கொள்ளக்கூடாது. சாட்சியாக மட்டும் கிடையாது, இவர்களை நீதிபதியாகவும், அதாவது நம்முடைய அபிப்பிராயத்துக்கு நான் இது மாதிரி நினைச்சிருக்கேன், இதை பண்ணலாமான அவள்கிட்ட அபிப்பிராயம் கூட கேட்பது என்பது கூடாது. அடுத்து சொல்றான், நாம அடுத்தவன் முன்னாடி ஒரு மாதிரியா நடந்துக்கிறோம், யாருமே பார்க்கலைன்னா ஒரு மாதிரியா நடந்துக்கிறோம். ஆத்துக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்கும், வெளியில வந்து விட்டா 4 பேர் நம்ம தவறாக நினைப்பார்கள்னு ஒரு மாதிரி ஒரு வேஷம் போடுறோம். ஆனா ஸ்வரூபமாக இல்லைன்னா அந்த வேஷம்ங்கிறது ஒரு இடத்துல எங்கேயாவது வெளியில வந்துடும். எல்லா காலத்திலும் எல்லாரையுமே ஏமாற்ற முடியாது. அதை இங்க சொல்றான் விதுரன் திருதராட்ட நடத்துல. மானாக்னிஹோத்திரம் உதமான மௌனம் மானேனாதீத முதமான யஜ்ஞः ஏதானி சத்வாரி அபயங்கராணி பயம் பிரயச்சந்திய யதா கிருதானி. அக்னிஹோத்திரம் பண்ணணும். இந்த அக்னிஹோத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுஷ்டானம். பெருமாள் காட்டுக்கு கிளம்பினான், அயோத்தியில் அக்னிஹோத்திரம் பண்ணினவா யாரும் அக்னிஹோத்திரம் பண்ணலை. பரதனை பார்த்து தாயார் கௌசல்ய சொல்றா, பரதா நீ சௌக்கியமா இங்கே இரு, அயோத்தியில நன்னா ராஜ்யம் பண்ணு, என் குழந்தை எங்க இருக்கானோ அங்க நான் போயிடுறேன், அக்னியே எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான் கௌசல்யை. அக்னிஹோத்திரம் பண்றதுங்கிறது எப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது இந்த அக்னிஹோத்திரத்தை ஒரு நாள் விடக்கூடாதுன்னு இருக்கு. சந்தியாவந்தனம் போல. அதுவும் எப்படின்னா, இப்ப பொதுவாகவே இந்த விருத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. ஒரு ஆத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த விருத்தி விருத்தி சீதகம் அப்படிங்கிற இல்லையா, அது மாதிரியான காலத்துல குழந்தை பிறந்திருக்கு தீட்டு அப்படின்னா
அது மாதிரி காலங்கள்ல ஒரு சில காரியங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். இது அபர காரியம் வேற ஏதோ எங்கேயோ யாரோ ஒருத்தர பரம வச்சுட்டார். நமக்கு தீட்டு. அப்படி இருக்கிறப்ப கூட அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரம் என்பது ஒரு காலத்திலயும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா, அந்த அக்னிஹோத்திரம் பண்றப்போ இங்க கேள்வி என்னன்னா, எது வேஷம்னு கேட்டான். விதுரன் சொல்றான், அடுத்தவர்கள் என்ன பார்த்து மரியாதையா நடந்துக்கணும். ஓ! இவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப அனுட்டாதா அப்படின்னு கொண்டாடணுங்கிறதுக்காக அக்னிஹோத்திரம் ஒருத்தன் பண்றான் இல்லையா? காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கர சுவாமி ரொம்ப அழகா ஒரு கதையில சொல்லியிருந்தார். ராமானுஜன்ல எழுதியிருந்தார். கிராமத்துல ஒரு பெரியவர். அவரை எல்லாரும் கொண்டாடணும்னு அவருக்கு ஆசை. அதனால என்ன பண்ணுவாரு, ஆத்து வாசல்ல வந்து உட்கார்ந்துப்பாரு சாயங்காலம். பழைய காலங்கள்லாம் காலையில சாயங்காலம் வாசல்ல தெளிச்சு கோலம் போடுவா. வாசல்ல தெளிச்சான்னா, அதுக்குன்னு ஏதோ ஒரு சாணி இருக்கு. அத எடுத்து நல்லா வாசல்ல தெளிப்பா. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆத்து வாசல்ல பெருசா சாணிய தெளிச்சு விடுவா. இவர் வாசல்ல வந்து உட்கார்ந்துன்றுவார். சாயம் சந்தியா பண்ணணுங்கிறதுக்காக. அப்ப யாரோ ஒரு பெரியவர், ஐயோ! இவர் உட்கார்ந்துன்னு இருக்காரே, அந்த பாதை வழியா யாரோ ஒருத்தர் போவா. ஓ! யாரோ ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, அனுஷ்டானம் பண்றாரே அப்படின்னு அவர பார்த்துட்டு சேவிச்சுட்டு, அவ நின்னுண்டே பேசுவா. இவர் உட்கார்ந்துண்டு பேசுவார். இத பார்க்கிறவன் நினைச்சுப்பான், ஐயய்யோ! இவர் ரொம்ப பெரியவர் போல இருக்கு. நெறைய படிச்சிருக்காரு போல இருக்கு. அதனால தான் இவர் உட்கார்ந்து பேசுறார். அவன் நின்டு பேசுறான். அப்படின்னு பார்க்கக்கூடியவன் நினைச்சுக்கணுமா, இது விபரீதமான அனுஷ்டானம். அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான அனுஷ்டானம். இது ஒரு நாளும் கூடாது. அடுத்தவன் தன்னை கொண்டாடணுங்கிறதுக்காக அக்னிஹோத்திரம் பண்றான் இல்லையா? இது வேஷம். அதே போல ஒரு சிலர் மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவா. எதுக்காகன்னா, பிரச்சனை வந்துடுத்துன்னா மௌன விரதம். பிரச்சனை தீர்ந்தது, புதுசா பிரச்சனைய உண்டாக்கிட்டு திரும்ப மௌன விரதம். அவர் யாரு பேசவே மாட்டார். அப்படின்னு அடுத்தவர்கள் கொண்டாட வேணுங்கிறதுக்காக ஒருத்தர் மௌன விரதம் இருக்கார் இல்லையா? இதுவும் வேஷம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமா சொன்னார், வேதாத்தியனம் பண்ணக்கூடியவா, எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? இந்த வேதம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், இந்த சாகை தெரியும். நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன். அப்படின்னு பெருமையாக தன்னை மற்றவர்கள் கொண்டாட வேணும்னு வேதத்தை அத்தியனம் பண்ணுவா இல்லையா? அதுவும் வேஷம். அடுத்ததாக இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்றான் விதுரன். ஒரு சிலர் பார்த்தா தியாகம் பண்ணுவா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வைராக்கியம் இருக்கு. எனக்கு எதுலயுமே ஆசை கிடையாது. அப்படின்னு சொல்லுவா. அவள பார்த்தா உண்மையாகவே இவாளுக்கு வைராக்கியம் இருக்கும் போல இருக்கு. எதையுமே வேண்டாம்னு சொல்றாளே, உண்மையாகவே இவாளுக்கு இவ்வளவு தியாக புத்தி உண்டா? அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுவோம். விதுரன் சொல்றான், அவன் எதுக்காக அப்படி இருக்கான்? உண்மையாகவே வைராக்கியத்தோடு வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டான்னா கொண்டாடலாம். ஆனா, அடுத்தவன் தன்னை கொண்டாடணும், அடுத்தவன் தன்னை பெரியவன்னு நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தியாகம் பண்ற மாதிரி நடிக்கிறான் இல்லையா? அவன் அது வேஷம், அது கூடாது. இத இப்படி பண்ணினா இவர்கள் வேஷதாரிங்கிறது முதல்ல புரியாது. ஆனா திருதராஷ்டிரன் ஒரு காலக்கிரமத்துல இவன் வேஷதாரிங்கிறது புரிஞ்சிடும் அப்படின்னா. அடுத்ததாக இந்த பிரம்மஹத்தி அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு. பிரம்மஹத்தி பெரிய பண்ணக்கூடாத காரியம். அத விதுரன் இங்க சொல்றான். எது பிரம்மஹத்தி தோஷம்? இதெல்லாம் படிச்சு விட்டோம்னா ஒருவேளை நம்மத்தான் விதுரன் சொல்றானோ அப்படின்னு கூட சில சமயங்கள்ல தோணிப்படும். விதுரன் சொல்றான், தன்னுடைய வீட்டிற்கோ அடுத்தவனுடைய வீட்டிற்கோ எவன் தீ வைக்கிறானோ அவன் பிரம்மஹத்தி தோஷம் பண்ணியவன். அடுத்தவனுடைய ஆகாரத்தில் எவன் ஒருவன் விஷத்தை கலந்து வைக்கிறானோ அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாகும். அடுத்தவர்களை கொல்வதற்குன்னு ஆயுதங்கள் தயார் பண்றான் இல்லையா, அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும். தன் பத்தினிய அடுத்தவர்கள்ட்ட விட்டு அதனால சம்பாதிக்கிறான் இல்லையா, அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வரும்.
அடுத்தவர்களை பத்தி கோள் சொல்றான் இல்லையா? செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதும் ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரம். கோள் சொல்றது, ஒரு சிலருக்கு கோள் சொல்றதுங்கிறதே வழக்கம். அவளால கோள் சொல்லாம இருக்கவே முடியாது. ரொம்ப அழகா விதுரன் சொல்றான், கோள் சொல்றவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வருங்கிறான். அதே போல நம்ம நம்பின நம்முடைய சிநேகிதன் அவனுக்கு துரோகம் பண்ணினோம்னா அது பிரம்மகத்தி தோஷம். அடுத்தவனுடைய பத்னியை மேல ஆசை வைக்கிறான் இல்லையா, அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டாகும். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை ஒருத்தன் கொல்றானே அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம். அப்போ இப்ப பார்க்கணும், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜமாவே நடக்கிறது. அப்போ லோகத்துல யாருக்கு தர்மம் இருக்கு, யாரிடத்துல தர்மம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு தான் இந்த 2025 தான் இந்த விதுர நீதியை திரும்ப திரும்ப நாம கேட்கணும். ஆச்சாரியனிடத்துல பாடம் படிச்சுண்டு ஆச்சாரியனுடைய பத்னி இடத்துல விபரீதமாக நடக்கிறவன் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். அடுத்து ஒண்ணு சொல்லியிருக்கான், கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு அடியனுக்கு தெரியல, இருந்தாலும் அடியன் சொல்லி விடுறேன். மதுபானம் பண்ணக்கூடிய பிராமணர்கள் அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். ரொம்ப கொடூரமான மனசு, கொஞ்சம் கூட இரக்கம்ங்கிறதே இல்லாதவா அப்படி எத்தனையோ பேர் இருக்காளே. அவ அந்த மனசுனால காரியம் பண்ண வேண்டாம், அந்த மனசு இருக்கிறதுனாலே அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். ஏற்கனவே கட்டப்படுறவன் இருக்கான், ஏதோ கட்டப்படுறான், முடிஞ்சா அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்லாம அவன் கட்டத்தை இன்னும் அதிகமாக ஆக்குறான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். வேதமே இல்லைன்னு சொல்றான் இல்லையா, அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். சம்ஸ்காரங்களை விட்டவனுக்கு பிரம்மகத்தி தோஷம். சம்ஸ்காரங்களை விட்டான்னா நமக்கு அதுவும் ஆபஸ்தம்பர் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கார். கர்ப்பாதானம், புகும் சுவனம், சீமந்தோன்னயனம், ஜாதகரணம், நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர. கர்ப்பாதானம்ங்கிறது விவாகமான 5வது நாள் அல்லது பிற்பாடு ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ண வேண்டியது. ருத்து சாந்தி. இப்ப சீமந்தம்னு 8வது மாசம் பண்றாள் இல்லையா, அது கிடையாது. கர்ப்பம் நிச்சயமான உடனே 2வது மாசத்துல பண்ண வேண்டியது புகும் சுவனம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம், ரொம்ப முக்கியம். அதுதான் மூக்கு பிழிதல் அப்படிங்கிறது. இன்னைக்கு அது சீமந்தம்னு எடுத்து, சீமந்தம்னு என்னன்னா மூக்கு பிழியறதுன்னு எடுத்து. 6வது மாசம் சீமந்தோன் நயனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பகுடி எடுத்தல் இப்ப எல்லாம் சேர்ந்து 8வது மாசம் பண்றா. என்ன சொல்றான்னா விதுரன், சம்ஸ்காரங்களை பண் பண்ண மாட்டேன்னு சொல்லாம பண்ணிண்டாவது இருக்காளே, அது வரையும் சந்தோஷப்படணும். ஆனா பண்ணக்கூடிய காலத்துல ஸ்ரத்தையா பண்ணணும். சம்ஸ்காரங்களை பண்றப்ப ஏன்னா அதுவும் ஏதோ கோட்டியா இருக்கிறதுனா அடியேன்னு சொல்றேன், ஏதோ வாய்ப்பு வந்ததுனால சொல்றேன். விவாகம்னு போறோம், உபநயனம்னு போறோம், சிமந்தோ நயனம்னு போறோம், அந்த உதக சாந்தி அப்படின்னு ஒண்ணு நடக்கும். உதக சாந்திக்கு அவன் ஏதோ 4 பேர் உட்காந்து சொல்லிட்டு இருப்பா. அது சொல்றவா எப்படி சொல்லணும்னு ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். எப்படி உட்கார்ந்து சொல்லணும்னு கூட சொல்லியிருக்கார். அந்த சீமந்தம் பண்ணிக்கிறாளே பொண்ணும், அவளுடைய பர்த்தா அதை எப்படி உட்கார்ந்து கேட்கணும், அவன் என்ன பண்ணணும்னு ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். நாம என்ன பண்ணணும் அந்த நேரத்துலங்கிறதையும் ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். இங்க விதுரன் சொல்றான், சம்ஸ்காரங்களை விடாம பண்ணணும், பண்ணாதவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். ஆடு மாடு இதையெல்லாம் தெரியாம கொல்றான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும். என்னிடத்துல ஒண்ணும் இல்ல, உங்களத்தான் நம்பி இருக்கேன்னு ஒருத்தன் சரணாகதி பண்ணிவிட்டான்னா அவனை காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லைனாலும் அவனை காப்பாற்றும். ஒருத்தன் தாயார கொன்னுட்டான், தாயார கொன்னவனுக்கு பாவம், பாபம் உண்டாகும். அவன் ஒருத்தர் காலில் போய் விழுந்து சரணாகதி பண்ணிவிட்டான், சரணாகதி பண்ணினவனை காப்பாற்றித்தான் தீரணும்.
இவன் தாயாரை கொன்னுட்டானேன்னா முதல்ல சரணாகதி பண்ணினவனை காப்பாற்றணும். அதற்கு பிறகுதான் அவனுக்கு என்ன தண்டனைங்கிறத பார்க்கணும். சரணாகதி நாம பண்ணிட்டோம். யாரிடத்துல சரணாகதி பண்ணினோமோ அவனுக்கு சக்தி இல்லை என்றாலும் சரணாகதி பண்ணிவிட்டா காப்பாற்றியே தீர வேண்டும். இல்லை என்றால் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். அடுத்ததாக இது இந்த ஸ்லோகமே ரொம்ப பெரிய ஸ்லோகம். அதனாலதான் அடியேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லாம அது அர்த்தத்தை மட்டும் அடியேன் தெரிவிச்சேன் இந்த இடத்துல. இப்ப திருதராட்டன் கேட்டான், விதுரா நீ இதுவரையும் சொன்னதெல்லாம் புரியுறது, ஆனா இது இருந்தா இது போயிடும், இது இருந்தா இத திருடும் அப்படின்னு சொல்றாளே, அதை நீ எனக்கு சொல்ல முடியுமா? அதாவது இந்த குணம் இருந்தா இந்த குணம் போயிடும். சராரூபம் ஹரதிஹி தைரியம் ஆசா மிருத்யுஹு பிராணான் தர்மச்சர்யாம் அசூயா क्रोधहाशियं शीलमानर्य सेवा क्रियं कामः सर्वं ஏவ அபிமானஹ. அழகான ஸ்லோகம். ஜராரூபம், வயசா எடுத்தோம்னா அழகு போயிடும். ஐயோ அழகு போயிடுத்தேன்னா வயசு ஆனா யௌவனம் அழகு இவை போய்விடும். இப்ப கேள்வி என்ன, எது வந்தால் எது போகுங்கிறது கேள்வி. ஜராரூபம் ஹரதிகி தைரியமாஷா, ஆசை என்பது தைரியத்தை போக்கிவிடும். யமன் வந்துட்டான்னா பிராணன் போயிடும். அசூயை உண்டானால் தர்மம் போய்விடும். கோபம் உண்டானால் ஞானம் போய்விடும். அயோக்கியர்களோடு சேர்ந்தால் நல்ல நடத்தை போய்விடும். காமம் வெட்கத்தை போக்கிவிடும். ஆனால் திருதராட்டா ஒன்னே ஒண்ணு சொல்ற, இதுவரையும் சொல்லிட்டே வந்தேன் இல்லையா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது இருந்ததுன்னா எல்லாமே போயிடும்னா. திருதராட்டன் கேட்டான், விதுரா அது என்னதுன்னா, அகங்காரம். அகங்காரம் 3 காரணத்தினால உண்டாருது. வித்யாமதோ தனமதோ ஆபிஜாத்திய மதம் அப்படின்னு 3 சொல்லியிருக்கு. நிறைய படிச்சுட்டான்னா நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற அகங்காரம் உண்டாருது. அபாரமான ஐஸ்வர்யம் இருந்தா நான் யார் தெரியுமா, என்ன வேணா பண்ணிடுவேன், என் பணத்தினால என்ன வேணா பண்ண முடியுங்கிற அகங்காரம் உண்டாருது. வசந்த குலத்துல பிறந்திருக்க அனுஷ்டானம் இல்லை, ஆனா குலத்துல மட்டும் பிறந்திருந்தா நான் யார் தெரியுமா, அந்த குலம் அப்படின்னு சொல்ற. இது இருந்தா இதெல்லாம் போயிடும்னு சொன்னீங்க. இது இருந்தா இவனுக்கு ஸ்ரேயஸ்ன்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னு. இந்த திருதராட்டன் கேட்கிற கேள்வியே ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் விதுர நீதிங்கிறது அப் டு தி பாயிண்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. கீழே என்ன கேட்டான், இது வந்தா இது போயிடும், எது வந்தா எது போகும்னு கேட்டான். இப்போ எது வந்தால் ஸ்ரேயஸ் உண்டாகும், பெருமை உண்டாகும், வைபவம் உண்டாகும், கீர்த்தி உண்டாகும், நான் உடனே விதுரன் சொன்னான், அஷ்டௌ குணாக புருஷம் தீபயந்தி பிரக்ஞாச்ச கௌல்யம் ச தமஸ்ருதம் ச பராக்கிரமச்ச பகுபாஷிதா ச தானம் யதா சக்தி கிருதஜதாச்ச. 8 சொல்லியிருக்கான். இந்த 8 குணங்கள் ஒரு மனுஷனிடத்துல இருந்தா அவனை உலோகம் கொண்டாடும், அவன் பெரியவன், அவனை எல்லாரும் சேவிப்பார்கள், அவன் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பான், அவன் எல்லாருக்கும் உத்தம புருஷனாக இருப்பான் அப்படின்னு சொன்னான். யாருன்னா, நல்ல ஞானம், அபாரமான அறிவு இருக்கணும். 2வது நல்ல குலத்துல பிறந்திருக்கணும். 3வது குலத்துல பிறந்தது மட்டும் போராது, இந்திரியங்களை தன் வசத்துல கொண்டவனாக இருக்கணும். 4வது ஞானம் இருந்தாலும் மேல மேல தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆர்வத்தோட நிறைய படிக்கணும், வித்யை. 5வது இதெல்லாம் இருந்தாலும் காரியம் பண்ணக்கூடிய பராக்கிரமம் இருக்கணும்.
அடுத்ததாக சொல்றான், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் அளவாக பேச வேண்டும். அடுத்ததாக சொல்றான், தானம் பண்ணணும். தனக்கு முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணணும். 8வது குணம், தனக்கு ஒருவன் உபகாரம் பண்ணினால் அதை ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும். திருதராட்ரா, இந்த 8 குணங்களும் ஒரு மனுஷனுக்கு ஸ்ரேயஸை உண்டாக்கும். உடனே திருதராட்டன் கேட்டான், விதுரா, இப்ப எனக்கு எது தர்மம் எது அதர்மம்ங்கிறதானே தெரியலை. இப்ப நீ சொல்லிட்டு வர்றதெல்லாம் தர்மங்கள் நிறைய சொல்லிட்டு வரிய. இந்த பாத வழியா போனா தர்மம்ங்கிற ஊருக்கு போய் சேரலாம். இந்த பாத வழியா போனா அதர்மம்ங்கிறதான ஊருக்கு போய் சேரலாம். இப்ப அதர்மங்கிற ஊருக்கு போற பாதை எனக்கு தெரிய வேண்டாம். நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப எந்த பாதை வழியா போனா தர்மம்ங்கிற ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு கேட்டான் திருதராட்டன். அதுக்கு பதில் சொல்றான். விதுரன் சொன்னான், யுஜ்யா அத்யயன தானானி தபகா சத்யம் க்ஷமா கிருணா அலோப இதி மார்கः அயம் தர்மஸ்ய அஷ்டவித ஸ்மிருதः. இவன் என்ன கேட்டிருக்கான், இந்த பாதை வழியா போனா தர்மம் அப்படிங்கிற ஊருக்கு போய் சேரலாம் இல்லையா, அது என்ன பாதைன்னு கேட்டான். அவன் சொல்றான், விதுரன் சொன்னான், திருதராட்ரா, தர்மங்கிற ஊருக்கு போறதுக்கு 8 பாதை இருக்குடா. இந்த 8 பாதையில ஏறேனும் ஒரு பாதையில போலாமே. ஒரே பாதை தான் இருக்கு, அதுல போகணும் கஷ்டம். 8 பாதைகள் இருக்கு. உனக்கு ஒண்ணு முடியலைன்னா இன்னொன்னும், அது முடியலைன்னா இன்னொன்னும். அந்த பாதை வழியா போனா தர்மம்ங்கிற ஊருக்கு போய் சார். அப்படியா? என்னதுன்னா, விடாம யாகங்கள் பண்ணு, அல்லது யாகங்கள் பண்ணக்கூடிய இடத்துல இரு, அல்லது யாகம் பண்றவாளுக்கு நீ உன்னால முடிஞ்ச கௌரவத்தை பண்ணு. அது உன தர்மம்ங்கிற ஊருக்கு கூட்டின்னு போய் விடும். முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணு. தானம் பண்றப்ப யாருக்கு கொடுக்கறாய், இவாளுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு நினைக்காதே. கொடுக்கறப்போ நம்ம ஈஸ்வரன் கொடுக்க வச்சிருக்கானே, எம்பெருமானுடைய கிருபையினால நாம இன்னைக்கு தானம் பண்றோமேன்னு நினைச்சு தானம் பண்ணு. தானம் என்பது உன்னை தர்மம் என்ற ஊருக்கு அழைத்து செல்லும் பாதை. 3வது, நிறைய அத்தியனம் பண்ணு. பண்றதுனால எது சத்தியம் எது தர்மம்ங்கிறது தெரியும். அந்த பாத வழியாக போடலாம். அத்தியனம் பண்றது மட்டும் போராது, நிறைய தபஸ் பண்ணணும். விடாத தியானம் பண்ணணும். அப்படி தபஸ் பண்ணினால் அந்த தபஸ் என்ற பாதையும் உன்னை தர்மம் என்ற ஊருக்கு அழைத்து செல்லும். அடுத்ததாக திருதராட்ரா, எப்பொழுதும் சத்தியம் பேசுறவனாக இருந்தா அந்த பாதை உன்னை தர்மத்துக்குத்தான் கூட்டிக் கொண்டு செல்லும். பொறுமை வேணும். எந்த ஒரு காரியம் பண்றதாக இருந்தாலும் பொறுமை வேணுமே. பொறுமை இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காதே. பொறுமையோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தர்மம் என்ற ஊருக்கு நிச்சயமாக போய் சேர முடியும். அடுத்தது தயை வேணும். தயை இருந்தால்தான் அடுத்தவனை பார்த்து இறக்கப்படணும். அடுத்தது லோபம் இல்லாமை. அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாண்டியா ஒருத்தர் எல்லாம் இருந்து, அப்படி இருக்கக்கூடாது. திருதராட்டா, இந்த 8ம் தர்மத்துக்கு போகக்கூடிய பாதை அப்படின்னு சொன்னார். அதனால திருதராட்டம் நன்னா தெரிஞ்சுக்கோ. தஸ்மாத் பாபம் ந குர்வீத புருஷகான் சம்சித விரதகா. அடுத்து ஒண்ணு சொல்றான் திருதராட்டா, ரொம்ப சீக்கிரம் நமக்கு கட்டம் வரணுமா? கட்டமே வேண்டாம். ஆனா இத பண்ணினா ரொம்ப சீக்கிரம் கட்டம் வந்துடும். ஏன் அப்படி சொல்றான்னா, ஒரு சில காரியங்கள் பண்ணினா அதுக்கு உண்டானதான பாவம் பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான பலன் அது ஏதோ வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பண்ணின நாம மறந்து போயிடுவோம். இதுக்கு இந்த பலன் எழுதி வச்ச பகவானும் மறந்து போயிடுவான். ஆனா அந்த நாள் அன்னைக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பலன் நம்ம வந்து சேர்ந்து விடும். இதாவது கொஞ்ச நாள் ஆகும். இங்க விதுரன் சொல்றான், இன்ஸ்டன்டா உடனே உனக்கு கஷ்டம் வரணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா?
அடுத்தவனை பார்த்து அசூயைப்படுறான் இல்லையா? இவன் என்ன பண்றான்னா, இவனுக்கு எப்படி கஷ்டம் வரும்? அசூயைங்கிறதே என்னது? பொறாமை. என்னிடத்துல இல்லாதது அடுத்தவனிடத்துல இருக்கு. எனக்கு கிடைக்காதது அடுத்தவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்றான்? அவனுக்கு எப்படி இது கிடைக்கலாம் அப்படின்னு விரோதம் பாராட்டுறான். தவறான காரியங்கள பண்றான். அதனால பாவம் பண்றான். அதனால அவனுக்கு தோஷம் உண்டாயிடுறது. அதனால அவனுக்கு கட்டம் உண்டாயிடும். பாவத்துக்கு உண்டான பலன் சீக்கிரம் வந்துடும். அடுத்ததாக அசூயக்கும், தந்தசூக்கும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம குரூரமா பேசுறது. பிழையே சொன்னான்னு முடிஞ்சா ஹிதமா பேசணும், நல்ல வார்த்தை பேசணும். ரொம்ப குரூரமா பேசுறவன். அது மட்டும் கிடையாது. அடுத்த ஆளுக்கு அடுத்த ஆள்கிட்ட துவேஷம் பாராட்டுறவன், விரோதம் பாராட்டுறவன். அடுத்து சொன்னான், அடுத்த ஆளுக்கு தெரியாம அவர்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்றவன், அப்பிரியமான காரியத்தை பண்றவன். இவாளுக்கெல்லாம் திருதராட்டா கஷ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்துடும். விதுரா, யாருடா புத்திசாலி, புத்திமான் அப்படின்னு சொல்றா இல்லையா? அவன் யாரு? அவன் எப்படி இருப்பான்? அவனை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப அழகா அதுக்கு விதுரன் அழகான ஒரு வார்த்தை சொன்னான். திவசேனைவ தற்குரியாது ஏன ராத்திரௌ சுகம் வசேத் அஷ்டமாசேன தற்குரியாத் ஏன வர்ஷா சுகம் வசேத் பூர்வே வயசி தற்குரியாத் ஏன விருத்தः சுகம் வசேத் யாவத் ஜீவன தற்குரியாத் ஏன பிரேத்ய சுகம் வசேத். இதேதான் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் வைபவத்திலும் இதேதான் இருக்கு. பாண்டிய தேசத்து ராஜா ராத்திரி நகர சோதனைக்காக போறான். அப்போ ஒரு வீடு, அந்த வீட்டு திண்ணையில ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுப்பினான் ராஜா. எழுப்பி கேட்டான், நீ யாரு இங்க படுத்துட்டு இருக்கியன்னா? அவன் சொன்னா, நான் ஒரு யாத்ரிகன், ஒவ்வொரு ஊரா போறவன் நான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானது. ஏன் தெரியுமோ? எந்த அளவுக்கு நாம டிராவல் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். லோகம்னா என்னங்கிறதே அப்பதான் புரியும். அப்பதான் சகிப்புத்தன்மை நமக்கு கிடைக்கும். ராஜா சொன்னா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு தெரிஞ்ச தர்மத்தை சொல்லுன்னா. உடனே அவன் சொன்னான், அஷ்டார்த்தமஸ் அஷ்டௌ பிரயதேதமாசான் நிசார்த்தமர்த்தம் திவசம் யதேன வார்த்தக்கிய ஹேதோர் வயசானவேன பரத்ரஹேதோர் இக ஜன்மனாச்ச. அந்த யாத்திரிகன் சொன்னானே, அதே போலதான் இந்த இடத்துலயும் விதுரன் சொல்றான். ராத்திரி சுகமா இருக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதை பகல்ல பண்ணிவிடணும். பகல்ல எதை பண்ணினா ராத்திரி சுகமா இருக்க முடியுமோ அதை பண்ணணும். மழை காலத்துல சுகமாக இருக்கணும்னா மழை இல்லாத 8 மாதங்கள்ல எதை பண்ண வேண்டுமோ அதை பண்ண வேண்டும். வயதான காலத்துல சுகமாக இருக்கணும்னா யௌவனத்திலேயே அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கணும். பிராணன் போன பின்பும் இந்த ஆத்மா சுகமாக இருக்கணும்னா பிராணன் இருக்கும் பொழுதே அதை பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பண்றவன் யாரோ அவன்தான் புத்திமான் அப்படின்னு சொன்னான். அடுத்ததாக வரிசையா சொல்லிட்டே வரான். அடுத்து 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்துல கேட்கிறான், கோபம்னா என்னது அப்படின்னா. நம்ம இடத்துல ஒருத்தர் கோபத்தோடு பேசினான்னா அவளை பார்த்து அவ கோச்சுக்க போறான்னு தெரிஞ்சாலே நம்ம கோச்சுருவோம். நம்ம இடத்துல அவர்கள் கோபித்து கொண்டு நடந்தால், இங்க விதுரன் சொல்றான், பதிலுக்கு நாம அவ கோச்சுண்டா நம்ம திட்டினாங்கிறதுக்காக நாம பதிலுக்கு அவர்களை தூஷிக்க வேண்டாம். குரு பரம்பரா வைபவத்துல நம்மள வைபவமே அதானே. இவன் பொறுமையாக இருந்து விட்டான்னா இவனுடைய பொறுமையே இவனிடத்தில் யார் கோபித்துக் கொண்டார்களோ அவனை எரிச்சுடும். அதனால கோபம் என்பது ஒரு மனுஷனுக்கு சர்வாத்மனா எப்போதுமே கூடாது.
யாருக்கு புண்ணிய லோகம் கிடைக்கும்? விருதராட்டன் கேட்டான் விதுரன் இடத்துல. அதுக்கு விதுரன் சொன்னான், புண்ணிய லோகம் வேண்டாம். தேவர்கள் ரொம்ப ஆசையோட வந்து இவனை கூட்டின்னு போடுவானார். யார கூட்டின்னு போவான் தெரியுமா? அதிவாதம் ந பிரபதேன்ன பாதயேத் யோ அநாகத பிரதிஹன்யானகாதயேத் ஹந்தும் ச யகான இச்சதி பாபகம் வை தஸ்மை ஸ்வா அதிவாதம். எவன் அதிகமா பேசுறது இல்லையோ, இவன் பேச மாட்டான். ஆனா அடுத்த வேளை நீங்க எனக்கு பதிலா பேசுங்கோன்னு சொல்வான். அப்படியும் சொல்லாதவனாக இருக்கணும். ஒரு கால் அடி தன்னை ஒருவன் அடித்தாலும் அவனுக்கு எவன் அடிச்சானோ அவனை பதிலுக்கு அடிக்காம இருக்கான். அல்லது நம்ம ஒருத்தன் அடிச்சு விட்டான், அவனை நம்மால அடிக்க முடியலைன்னா அவனை ஆள வச்சு அடிக்கிறது. தனக்கு ஒருவன் கெடுதியே பண்ணினாலும் அவனுக்கு பிரதியாக திரும்ப கெடுதல் பண்ணாமல் இருப்பது. இப்படிப்பட்ட சாத்வீகமான ஒத்தனை இவனுக்கு புண்ணியலோகம்தான் நிச்சயமாக உண்டு. ஆனா அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இவன் புண்ணியலோகம் போறப்போ தேவர்கள்லாம் ரொம்ப ஆசையா வந்து இவனை கூட்டின்னு போவாளாம். ஆகா, எங்க லோகத்துக்கு இப்படி நீங்க ஒருத்தர் வரணும். அடுத்து சொல்றான், எப்படி பேசணும்? ஹே திருதராட்ரா, பேசுறத காட்டிலும் பேசாம இருக்கிறது ரொம்ப சிலாக்கியம்னு ரொம்ப பெரியவா சொல்றா. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு கால் பேசினால் உண்மையத்தான் பேசணும். இது ரெண்டாவது. அப்படி உண்மைய பேசுறப்போ கூட, உண்மைய சொல்றப்ப கூட பிரியமான வார்த்தைகளால் எடுத்து சொல்லணும். இது மூணாவது. நாலாவது, அப்படி பிரியமா பேசினாலும் அதர்மத்தை பேசக்கூடாது, தர்மம் தான் பேசணும். அவ்யாகிருதம் வியாகிருதா ஸ்ரேய ஆகுஹு சத்யம் வதேத் வியாகிருதம் தத் விதீயம் பிரியம் வதேத் வியாகிருதம் தத் திருத்தீயம் தர்மியம் வதேத் வியாகிருதம் தத் சதுர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான் திருதராட்டன். விதுரா, உத்தமமான புருஷன் யாரு அப்படின்னு கேட்டான். உடனே விதுரன் சொன்னான், திருதராட்டா, இதுக்கு பதில் சொல்லணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா மணி 8 நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு பதிலா அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னான். ஏன்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், இன்னைக்கு 7:05க்கு ஆரம்பிச்சதுனால அடியேன் ஒரு 5 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டேன். இதை நம்ம கேட்கறதுனுடைய லாபம் என்ன அப்படின்னா, நம்மால இப்படியே நடந்து கொள்ள முடியுமா, நடந்துக்க முடியுமான்னு நினைச்சு விட்டாலும் நடந்துக்க முடியாது. நடந்துக்கணும். ஏன்னா கேட்கிறவன் யாரு? எனக்கு நிம்மதி இல்லையேன்னு கேட்கிறான். சொல்றவன் யாரு? இத கேட்டா உனக்கு நிம்மதி உண்டாகும்னு சொல்றான். அப்ப நமக்கு நிம்மதி வரணும்னா இத பண்ணித்தானே ஆகணும். அதுதான் விதுர நீதி. இதனுடைய தொடர்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம், அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் சாயங்காலம் 7 மணிக்கு இதே கோட்டியில் அனுபவிக்கலாம். இப்ப அடியேன் சொன்னதுல யாருக்கேனும் சந்தேகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விதுரனே ரொம்ப சுலபமா தான் சொல்லியிருக்கான். ரொம்ப புரியாத மாதிரி எதுவுமே சொல்லல. குழந்தைகளுக்கே புரியற மாதிரி தான் விதுர நீதி இருக்கு. யாருக்கேனும் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா இந்த காலக்ஷேபத்தை இத்தோட முடிச்சுக்கலாம்.